வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஈரானுடைய போர் முழுவதுமாக முடிந்த பிறகு இஸ்ரேலுடைய பார்வை அல்லது இஸ்ரேலுடைய தாக்குதல் நிச்சயமாக இஸ்லாமிய நாடான துருக்கியின் மீது கட்டாயமாக இருக்கும். இன்றே இஸ்ரேலில் அதற்கான தயார் நிலையில் இருக்காங்க. 2 தினம் முன்னால சிரியாவில் உள்ள விமானத்தளம், இராணுவ விமானத்தளம் இஸ்ரேலால் தாக்கப்பட்டது. அது துருக்கினால தான் அந்த அடியே சிரியா கொடுந்துச்சு. அந்த விஷயத்துல துருக்கி கிட்டத்தட்ட சரண்டர் என்ற அளவு போயிட்டாங்க. திரும்ப இஸ்ரேல்கிட்ட பிரச்சனைக்கு வரல. ஆனா இஸ்ரேலிடம் போரிட்டு ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கில் துருக்கி தினம்தோறும் தனது இராணுவ வலிமையை பிரம்மாண்டமான அளவு வளர்த்து வருகிறது. இஸ்ரேலில் இப்போவே தளபதிகள்லாம் துருக்கி நம்முடைய அடுத்த தாக்கும் இலக்கு என்று இஸ்ரேலுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. துருக்கியை தாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்தியாவுமே பங்கெடுக்கணும். ஏனென்றால் ஆபரேஷன் சிந்தூர், அந்த பாகிஸ்தான் மீதான தாக்குதலில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள், அங்கே இருந்து இந்தியாவை நோக்கி வந்த ட்ரோன்கள் 90% துருக்கிக்கு சொந்தமானது. மேலும் தற்சமயம் அநேக ஆயுத ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு துருக்கி கொடுத்திருக்கு. மேலும் இந்த மெக்கா ஒப்பந்தத்தின் மூலமாக பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா ஒரு நாட்டை அடித்தால் இன்னொரு நாடு சண்டைக்கு கலந்து கொள்ளுவோம் என்ற ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்காங்க. இதில் பங்களாதேஷ் சேரப்போகுது. இப்படி இந்தியாவிற்கு எதிராக துருக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கு. நமக்கு வரவிருந்த இராணுவ அப்பாச்சி ஹெலிகாப்டர் துருக்கி வான்வழியா வருவதற்கு துருக்கி அனுமதிக்காம சுற்றி வந்தது. இப்படி இந்தியாவின் நலனுக்கு எதிராக துருக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இந்தியாவுக்கு. இரண்டாவது, இந்தியா அதிகமாக பேச்சுவார்த்தையை நம்பும் நாடு. இராணுவ நடவடிக்கையை தாண்டி அதைவிட இந்தியாவில் மக்கள் தொகை உலகத்திலேயே அதிகம். அதனால இஸ்ரேலை போன்று இந்தியா அடிக்கடி சண்டைக்கு செல்வதில்லை. ஆனால் இஸ்ரேலில் அது எதுவுமே கிடையாது. மக்கள் தொகை, யூத மக்கள் தொகை குறைவு. அந்த மக்களில் யாருமே சேர முடியாது. பேச்சுவார்த்தை விரும்பாது, இராணுவ தாக்குதலை கையில் எடுக்கும் நாடு இஸ்ரேல். இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது, சமாதானமாக போறது, தாஜா பண்ணுவது, இதெல்லாமே இஸ்ரேலுக்கு தெரியாது. அதனால அவருடைய சண்டைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நான் ஏன் இஸ்லாமிய நாடு துருக்கி அப்படின்னு குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா, அநேகர் உங்ககிட்ட பேசும்போது பூசி மெழுகி பேசுவாங்க. அதாவது உள்ளான உண்மையை பேசாம பூசி மெழுகிலாம் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ரெண்டாவது, யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்றுமே எனக்கு இல்லை. ஏன் இஸ்லாமிய நாடு அப்படின்னு குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு இராணுவ வலிமையில் அமெரிக்கா இராணுவ வலிமைக்கு இணையாக ஒரு இஸ்லாமிய நாடு இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உலகமே இஸ்லாமா மாற வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், புனித போர் நடத்துவோம் என்று நிச்சயமாக சொல்வார்கள். அவர்களுடைய எண்ணமே அப்படிதான் இருக்கும். இஸ்லாமியர்களை தாண்டி அந்த நாடுகளில் சிறுபான்மை மக்கள் வாழ்வது இயலாத காரியம். இன்றைய பதிவிலுமே, துருக்கி பதிவிலுமே இது நன்றாக புரியும். இன்னும் சொல்ல போனா, இந்தியா, சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், மற்றைய ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, இந்த இராணுவ வலிமையில இஸ்லாமிய நாடுகள் இருந்திருந்தா இன்றைக்கு சிறுபான்மை பிற மத மக்கள், ஹிந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள், அப்படி அந்த மத அடையாளத்தோடு எந்த நாட்டிலையும் வாழ முடியாது. இவர்கள் ஐஎஸ் எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அவர்கள் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லாத்துக்குமே உண்டு. அதனால தான் நான் இஸ்லாமிய நாடு என்று குறிப்பிட்டு பேசுறேன். அதனால இந்த இஸ்லாமிய நாடுகள் இராணுவ ரீதியாக பலம் பெறுவதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்புவதே இல்லை. குறிப்பாக இஸ்ரேல் விரும்புறதே இல்லை. இந்தியாவுமே அதில் தன்னுடைய பங்கை ஆற்றி வருகிறது. அது என்னன்னா, இந்த பாகிஸ்தான்
பாகிஸ்தான் இராணுவ ரீதியாக மிகப்பெரிய வலிமையை நோக்கி போகாம அவ்வப்போது தட்டி வைப்பது இந்தியாவுடைய வேலை. அதுக்கு இந்தியாவை நம்ம பாராட்டலாம். அதை தாண்டி அமெரிக்கா சமீப காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஈராக், லிபியா இதை போன்ற கூக்குரலிட்டு கொண்ட, அதாவது வல்லரசு என்று சொல்லிக் கொண்டிருந்த அச்சுறுத்தலாக வந்த இஸ்லாமிய நாடுகளை தாக்கி அவர்கள் வலிமையை முற்றாக குறைத்தாங்க. பாதிக்கு மேல குறைச்சாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து வல்லரசு என்று சொல்லிக் கொண்டிருந்த, இஸ்லாமிய வல்லரசு என்று சொல்லிக் கொண்டிருந்த ஈரானை தாக்கி மிகப்பெரிய அளவு அவங்க இராணுவ வலிமையை குறைச்சிருக்காங்க. அது போக இஸ்ரேலை ஒப்பிட்டு பேசவே முடியாது. எகிப்து, சிரியா, ஜோர்டான், லெபனான், பாலஸ்தீனம் இப்படி அந்த பயங்கரவாத இஸ்லாமிய நாடுகளின் இராணுவ வலிமை முற்றாக குறைப்பது வழக்கம். இன்றைக்கு அந்த வரிசையில் இணைந்திருக்கும் இஸ்ரேல் தன்னுடைய முதல் கண்ணை வைத்திருக்கும். ஈரான் போர் முடிந்த பிறகு இதற்கான தாக்குதல் நிச்சயமாக ஆரம்பிக்கும். துருக்கியை தான் அந்த கண்ணோட்டத்தில் வச்சிருக்காங்க. ஈரான் உடன் இஸ்ரேல் போர் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதில் அப்படி இருக்கிறதுக்கு தான் 90% வாய்ப்பு இருக்கு. போர் விமானங்கள், ஏவுகணைகள் மூலமாக தாக்கி துருக்கியின் இராணுவ வலிமையை பட்டப்பகலில் உலகம் பார்க்க அழிச்சு காட்டுவாங்க. இஸ்ரேல் அதான் செய்வாங்க. தரை வழி சண்டை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இடையில சிரியா என்ற நாடு இருக்கு. 10% வேணுமானா தரை வழி சண்டை நடக்கும் என்று சொல்லலாம். மற்றபடி 90% ஈரான் எப்படி தாக்கப்பட்டதோ அப்படி இஸ்ரேலால் துருக்கி நிச்சயமாக தாக்கப்படும். ஏன் இஸ்ரேல் இன்னைக்கு துருக்கியை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா, துருக்கி இஸ்ரேல் இடையே சிரியா என்ற நாடு இருக்கு. இன்னைக்கு படிப்படியாக 1% ஆரம்பித்து துருக்கிக்கும் சிரியாக்கும் அந்த தொடுது பார்த்தீங்களா எல்லை, அதுக்கு 10% மேலாக சிரியாவுடைய எல்லைகளை துருக்கி இராணுவம் தான் கட்டுப்படுத்துது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்ரேல் இருக்கு, சிரியா இருக்கு, துருக்கி இருக்கு. துருக்கி பிரம்மாண்டமான நாடு. அதை தாண்டி சிரியாவுடைய 10% நிலப்பரப்பை இன்றைக்கு துருக்கி இராணுவம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் சிரியாவுடைய நிலப்பகுதியை 1% குறைவாக கட்டுப்படுத்துறாங்க. ஏன் அதை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா, ISIS பயங்கரவாதிகள், இசபுல்லா பயங்கரவாதிகள், சிரியா பயங்கரவாதிகள் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அங்குள்ள உயரமான மலைப்பகுதியை பிடிச்சு வச்சிருக்காங்க. அது 1% கூட வராது. ஆனா எந்த வித அச்சுறுத்தலும் சிரியானால துருக்கிக்கு இல்லை. ஆனா 10% நிலப்பரப்பை துருக்கி பிடித்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்காங்க. அதை தாண்டி தொடர்ச்சியாக சிரியாவை இராணுவ ரீதியிலும் மற்றும் பொருளாதார ரீதியிலும் இஸ்ரேலுக்கு போட்டி போடும் விதத்தில் வளர்த்துவோம் என்று சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சிரியா அதிபர் அல்-சரா முன்னாள் ISIS ஜிகாதி. இதை தாண்டி இன்னொரு சான்று இப்போ உலகத்துக்கு அமைஞ்சது. சிரியாவில் உள்ள அபு அல் துகூர் இராணுவ விமானத்தளம் கைவிடப்பட்டது. பல முறை தாக்குதலுக்குள்ளாகி கைமாறி அது கைவிடப்பட்டது. பிரம்மாண்டமான இராணுவ தளம். அது எண்ணற்ற ஓடு பாதைகள் இருக்கு. மிக பெருசு. கட்டளை தலைமையாக அங்க வச்சுக்கலாம். அதை கைப்பற்றுவதல்ல, அதை பிடித்து அதை துருக்கியுடைய இராணுவ தளமாக மாற்றலாம், விமானப்படைக்கு சொந்தமாக மாற்றலாம் சொல்லி அந்த எண்ணத்துல துருக்கியுடைய இராணுவ அதிகாரிகள், துருக்கி தலைவர்கள் பார்வையிட்ட தினத்தன்று தான் இஸ்ரேல் போர் விமானங்கள் சென்று அந்த அபு அல் துர்கர் இராணுவ விமான தளத்தை தாக்கி அழித்தது. இது ஒரு எச்சரிக்கை தாக்குதல் என்று பார்க்கப்படுது. இதுல எந்த அளவுக்கு துருக்கியோட சில்லறத்தனம் இருக்கு அப்படின்னா, இந்த இராணுவ தளம் துருக்கி கைக்கு போயிருச்சுன்னா அந்த இராணுவ தளத்திலிருந்து, அந்த இராணுவ விமான தளத்திலிருந்து 300 கிலோமீட்டர் பறந்து வந்தா இஸ்ரேலை தொற்றலாம். அந்த கண்ணோட்டத்தில் தான் துருக்கி அந்த பிரம்மாண்ட விமான தளத்தை கைப்பற்றி புனரமைத்து வைத்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துல உள்ள வந்தது. அந்த சில்மிசத்துக்கு சிரியாவுடைய அதிபர் இந்த அல்-சராவும் உறுதுணையாக இருந்தான்.
அதாவது வெளியே பார்க்கும்போது அமைதி அப்படிலாம் பேசுவானுங்க, ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஜிகாதி வெறி இவனுக்கு இருக்கும். துருக்கிக்கு அவன் அனுமதி கொடுத்திருந்த ரகசியமா, இதெல்லாமே ரகசியமா நடந்தது. மொசாத் அதை கண்டுபிடித்து மாபெரும் தாக்குதல் நடத்தி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அந்த தாக்குதலுக்கு எந்தவித பெரிய எதிர்வினை ஆற்றாம துருக்கி ஒதுங்கிட்டாங்கன்னு சொன்னோம். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலோடு போட்டி போடவே முடியாது. மிகப்பெரிய அழிவை துருக்கிக்கு இஸ்ரேல் கொடுத்துருவாங்க. அதுவும் பென்யமீன் நெத்தனியாக இருக்கும்போது அவருக்கு துருக்கி ஒரு முதல் கண்ணாக இருந்துட்டு இருக்கு. அதனால இராணுவ ரீதியாக வாலாட்டாம இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக அவருக்கு கைது ஆணைய சர்வதேச இன்டர்போல் மூலமாக பிறப்பிக்கும் முயற்சியில, ஆனா துருக்கியுடைய கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக மேல. இப்படி சில்மிசத்தை தொடர்ச்சியாக செய்வது துருக்கியோட வேலை. சாதாரணமா இன்னைக்கு இஸ்ரேல் தலைநகர் டெல்லவிலிருந்து துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லுக்கு 1163 கிலோமீட்டர் விமானம் பயணிக்கும் தூரம். நேர் வழியில விமானம் பயணிச்சா 880 கிலோமீட்டர் வரும் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கு இடையில. ஆனா இந்த விமான தளத்தை கைப்பற்றி ரகசியமாக கைப்பற்றி புனரமைத்து துருக்கியுடைய இராணுவ துருப்புகள் போர் விமானம் வந்திருந்தா 300 கிலோமீட்டர் வந்திருந்தாங்கன்னா இஸ்ரேல் அடிச்சிருக்கலாம். அதுதான் சொல்றது, இந்த சில்மிசங்கள் துருக்கி விரைவில் தாக்குதலுக்கு உள்ளாக போகிறது என்று. இதை போன்ற சில்மிசங்கள்லாம் இந்த நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் செய்யவே கூடாது. இஸ்ரேலுடைய மக்கள் தொகை, யூத மக்கள் தொகை 70 லட்சம் பேர் இருக்காங்க. 25 லட்சம் பேர் அரபுகள் இருப்பாங்க. அவர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக துரோகமான கருத்துக்களால் முழுக்க நிரம்பி இருப்பாங்க. மிகப்பெரிய துரோகிகள், வேலைக்கு ஆள் வேணுங்கிறனால அவங்கள வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 70 லட்சம் பேர் இஸ்ரேலில் யூத மக்கள் தொகை. துருக்கியில் 9 கோடி பேர் இருக்காங்க. 13 மடங்கு மிக அதிகம் துருக்கியில் மக்கள் தொகை. இஸ்ரேலுடைய நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 சதுர கிலோமீட்டர் தான். துருக்கியில் 7,83,562 சதுர கிலோமீட்டர், 40 மடங்கு மிகப்பெரிய நாடு துருக்கி. இப்படி துருக்கி பெரிதாக இருந்தாலும் இந்த சில்லறைத்தனம், இஸ்ரேலுக்கு எதிரான சில்லறைத்தனம் போறதே இல்லை. நான் ஏன் இஸ்லாமிய நாடுன்னு குறிப்பிட்டு பேசுறேன் அப்படின்னா, இன்று துருக்கி மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 99.8% மக்கள் தொகை இஸ்லாமியர்கள். அதிகமாக சன்னி இஸ்லாமியர்கள், பாகிஸ்தான் போல. அதற்கடுத்து சியா இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆக மொத்தம் 99.8% இஸ்லாமியர்கள். 1% கூட இல்லை, 0.2% தான் மொத்த சிறுபான்மை மக்கள் துருக்கியில் வாழ்றாங்க. கிறிஸ்துவர்கள், யூதர்கள், பிற சிறுபான்மை மக்கள். ஹிந்து மக்கள் எவ்வளவு வாழ்றாங்கன்னு யோசித்து பாருங்க. துருக்கியில 9 கோடி பேர் இருக்காங்க. அங்க 800 பேர் தான் ஹிந்து மக்கள் துருக்கியில வாழ்றாங்க. அந்த 800 பேர்ல மாணவர்கள், வியாபாரிகள் கணிசமாக அடங்குவாங்க. இப்படிதான் சிறுபான்மை மக்களை பேணி காப்பது இந்த இஸ்லாமிய நாடுகளோட வேலையா இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு இஸ்லாம் மக்கள் தொகை முழுக்க இருக்காங்க அப்படின்னா, துருக்கியில ஒரு குழந்தை பிறக்கும் போது அது இஸ்லாமிய குழந்தை தான். அந்த குழந்தை இஸ்லாமிலிருந்து அது கிறிஸ்துவம், யூதம் என்று குறிப்பிட வேண்டும் என்றால் அதுக்கப்புறம் அரசாங்கத்தை அடைந்து இந்த குழந்தை இஸ்லாம் குழந்தை அல்ல அப்படின்னு நிரூபித்து சான்றிதழை கொடுத்து மதம் மாற்றம் செய்து கொள்ளலாம். இதுதான் துருக்கியுடைய அடிப்படை சட்டம். இதில் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, முன்பு ஒரு காலத்தில் அப்படிங்கும்போது 20% மேலாக சிறுபான்மை மக்கள் துருக்கியில் வாழ்ந்தாங்க. படிப்படியாக குறைந்து இன்றைக்கு 1% குறைந்து 0.2% இருக்காங்க. நான் அதனால சொல்றது, இஸ்லாமிய நாடுகள் அடிப்படையில் பிற மக்கள் வாழ்வதை விரும்புவதே இல்லை. இராணுவ ரீதியாக அமெரிக்கா போன்று, இந்தியா போன்று, ரஷ்யா போன்று இவங்க வளர்ந்து இஸ்ரேல் போன்று வந்தாங்கன்னா பிற மக்கள் வாழ்வது இயலாத காரியம். இதெல்லாம் வெளிப்படையாக பேச தெரிய வேணும். ஆனால் எல்லாம் கொடுத்த இயற்கை ஒன்றை மட்டும் இந்த மக்களுக்கு தரல, அரபிய இஸ்லாமிய மக்களுக்கு கண்டுபிடிக்கும் திறன்.
இந்த கண்டுபிடிக்கும் திறன் மட்டும் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். துருக்கிய விமர்சிக்கிற அளவுக்கு நான் இஸ்ரேலை விமர்சிக்கல. ஏன்னா விமர்சிப்பது தவறும் கூட. இன்னைக்கு இஸ்ரேலில் 73% யூத மக்கள் வாழ்றாங்க, 18% இஸ்லாமிய மக்கள் வாழ்றாங்க, 2% கிறிஸ்துவ மக்கள் வாழ்றாங்க, 1.6% துருஸ் மக்கள் ரொம்ப சிறுபான்மை வாழ்றாங்க, 4.5% பிற சிறுபான்மை மக்கள் வாழ்றாங்க. ஒரு தேசம் என்றால் இப்படிதான் வாழ வேண்டும். பெரும்பான்மை மக்கள் அவர்கள் என்றாலுமே சிறுபான்மை மக்கள் அனைவரும் வாழ இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் மத சார்பற்ற தன்மை. இப்போ நீங்க இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியாவை பார்த்த மாதிரி இருக்கும். உலகத்திலேயே மிக சிறந்த ஜனநாயக நாடு நம்பர் 1 இந்தியா, அதுக்கு இணையாக இஸ்ரேலை சொல்லலாம். மக்கள் தொகை மத ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தது போல அப்படியே இஸ்ரேல் இருக்கு. அவங்க 73% அவர்கள் வாழ்ந்து 27% பிற மத மக்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆனால் துருக்கியில் பார்த்தீங்கன்னா 99.8% இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து 0.2%க்கு பிற இன மத ரீதியான மக்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் 20% இருந்த சிறுபான்மை மக்களை குறைத்து இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இஸ்ரேலை நான் ஆதரித்து பேசுவது, நீங்களும் ஆதரிப்பது, இந்தியாவும் ஆதரிப்பது தார்மீக கடமை என்று நான் திருத்தமாக எந்தவித மழுப்பலும் இன்றி பதிவு செய்கிறேன். ஏன் துருக்கியை இஸ்ரேல் பார்க்குறாங்க பிரம்மாண்டமான இராணுவம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு துருக்கியுடைய காலாட்படை ஆர்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4,81,000 ரெகுலர் மிலிட்ரி, எப்பொழுதுமே இராணுவ வீரர்கள் அவங்க இருக்கிறாங்க. 3,80,000 ரிசர்வ் இராணுவம், அதாவது தேவைப்பட்டா இராணுவத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படி இருக்காங்க. 1,50,000 துணை இராணுவ வீரர்கள், பாரா மிலிட்ரி அப்படிம்பாங்க, அப்படி இருக்காங்க. ஆக மொத்தம் 10 லட்சத்துக்கு சற்று மேலாக இயந்திர துப்பாக்கியை கையில் எடுத்து சண்டைக்கு வரும் இராணுவ வீரர்கள் துருக்கியில் இருக்காங்க. அவர்களுக்கு ஏற்ற வாகனங்கள் பார்த்தீங்கன்னா 2,284 டாங்குகள் துருக்கியில் இருக்கு. பீரங்கிகள், மிகப்பெரிய தாக்குதல் நடத்தும் பீரங்கிகள் தன்னை போலவே செல்லும், இழுத்து செல்ல வேண்டியதில்லை, தானாக செல்லும் 1000 பீரங்கிகள் பிரம்மாண்டமான முறையில் இருக்கு. இழுத்து செல்லக்கூடிய பீரங்கிகள் 635 துருக்கியில் இருக்கு. மல்டி ராக்கெட் லாஞ்சர்பாங்க, அதாவது ஒரே வாகனத்தில் அநேக ராக்கெட்டுகள் இருக்கும், அதை அடுத்தடுத்து அனுப்புவாங்க. அப்படி 237 லான்சர் இருக்கு. இந்த இராணுவ வீரர்கள் நகர்வதற்கு, பொருட்களை கொண்டு செல்வதற்கு 1,00,000 இராணுவ வாகனங்களை துருக்கி வச்சிருக்காங்க. இப்படி காலாட்படை, ஒரு பிரம்மாண்டமான காலாட்படையை துருக்கி வச்சிருக்காங்க. உலகத்தின் இராணுவ வலிமையில 10வது இடத்துல இன்னைக்கு துருக்கி இருக்காங்க. அதை வளர்த்தி கொண்டே செல்றாங்க. இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவு செலவு செய்யும் நாடு துருக்கி. பாகிஸ்தானால் கூட துருக்கி அளவு செய்ய முடியாது, மிகப்பெரிய அளவில் வளர்த்தி கொண்டு வராங்க. துருக்கியுடைய விமானப்படை என்பது இராணுவ விமானங்கள் மொத்தமாக 1101 விமானங்கள் துருக்கியில் இருக்கு. பிரம்மாண்டமான விமானப்படை தான். 201 போர் விமானங்கள் இருக்கு. 111 தாக்குதல் நடத்தக்கூடிய போர் ஹெலிகாப்டர் இருக்கு. இப்போ அதை தாண்டி F-35 மிக சிறந்த அமெரிக்காவின் தாக்குதல் போர் விமானத்தை கேட்டிருக்காங்க. அது ஏற்கனவே துருக்கி கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் இடையில சில்மிசம் பண்ணி ரஷ்யாவுடைய S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை துருக்கி வாங்கினால, அதை நீ வாங்கினால F-35 உனக்கு இல்லைன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை மீறி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவு நிர்பந்தம் கொடுத்துருக்காங்க. இப்போ F-35 வேணும்னு சொல்லி இன்றைக்கு துருக்கியில் பாகிஸ்தானில் உள்ளது போல F-16 அந்த போர் விமானம் தான் நவீனமானது என்று துருக்கியில் பார்க்கப்படுது. அதை தாண்டி கான் KAN என்ற சுய தயாரிப்பு போர் விமானத்தை மெருகேற்றி கொண்டிருக்காங்க. இந்த கானும் தேஜஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரெண்டுக்குமே என்ஜின் அமெரிக்காவை நம்பி இருக்கணும், அநேக பொருட்களையும் அமெரிக்காவுக்கு நம்பி இருக்கணும். ஆனா போர் விமான தயாரிப்பு முயற்சியில, அதற்கான என்ஜின் தயாரிப்பு முயற்சியில துருக்கி
தனியாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. எல்லாமே இந்த போர் விமானத்தை பார்க்கும்போது இந்தியா போலவே இருக்கும். கப்பற்படை நேவியுமே பிரம்மாண்டம் தான். மொத்தமாக பிரம்மாண்ட தாக்குதல் போர்க்கப்பல்கள் உட்பட 192 மொத்த எண்ணிக்கையில் அவருடைய கப்பற்படை இருக்கு. சுயமாக தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான தாக்குதல் போர் கப்பலும் இதில் அடங்கும். அதை தாண்டி துருக்கி 2 உறுப்பினர். ஒன்று நேட்டோட உறுப்பினர். நேட்டோ என்பது ஒரு நாட்டை அடித்தால் அனைத்து நாடும் அவர்கள் வருவாங்க. அந்த ஒரு கூட்டமைப்பிலுமே துருக்கி உறுப்பினராக இருக்காங்க. அந்த நேட்டோல இன்றைக்கு நம்பர் 1 தரைப்படை துருக்கி தான். இதற்கு முன்னால் அமெரிக்கா தான் சொல்லுவாங்க நம்பர் 1 தரைப்படை நேட்டோல. ஆனால் இன்று அமெரிக்கா அதிகமாக நேட்டோவில் இல்லை, தனித்து செயல்படுறாங்க. அந்த அமெரிக்காவை விலக்கி பார்த்தா நேட்டோவில் உள்ள நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் ஒப்பிட்டு பேசும்போது இராணுவ தரைப்படை வலிமையில் நம்பர் 1 இடத்த துருக்கி தான் வச்சிருக்கு. அதை தாண்டி மெக்கா ஒப்பந்தம், இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பில் துருக்கி உறுப்பினர். ஒன்னடிச்சா 3 பேர் வருவோம்னு சொல்லி இந்த பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா, அதில் பிற நாடுகள் சேரும் முயற்சியில் இருக்காங்க. பங்களாதேஷ், எகிப்து போன்ற நாடுகள் சேரும் முயற்சியில் இருக்காங்க. இப்படி இராணுவ கூட்டமைப்பிலுமே துருக்கி இருப்பது அவர்களுக்கு கூடுதல் சிறப்பம்சம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு துருக்கிய பிரம்மாண்ட முறையில் பார்ப்பதற்கு, மேலும் இஸ்ரேல் அதை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு போவதற்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று ட்ரோன். இன்றைக்கு தாக்குதல் ட்ரோன்கள் தயாரிப்பில் உக்ரைன் உலக நம்பர் 1 சொல்லலாம். இன்னைக்கு டாப் 5 அப்படிம்பாங்க. முதல் 5 இடத்துல நிச்சயமாக துருக்கி வரும். உக்ரைன், அமெரிக்கா, அதற்கடுத்து துருக்கியை சொல்லலாம். இன்னைக்கு பாக்கார் K2 இந்த தாக்குதல் ட்ரோன் 2000 கிலோமீட்டருக்கு மேலே செல்லக்கூடியது, 800 கிலோ எடை இருக்கக்கூடியது, 200 கிலோ ஆயுதங்களை கொண்டு சென்று பிரம்மாண்ட முறையில் தாக்குதல் நடத்தக்கூடியது பாக்கார். இந்த ட்ரோன் செயற்கை நுண்ணறிவு பெற்ற ட்ரோன் சொல்லக்கூடாது, UACVன்னு சொல்லணும். அன்மேன்ட் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள், ஆள் இல்லாத தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள் பிரம்மாண்ட முறையில் துருக்கி போயிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மிகப்பெரிய வளர்ச்சியில் துருக்கி போகுது. இந்த தாக்குதல் ஆளில்லா விமானங்களில் 35 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. ஏற்றுமதி செய்து பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. இரண்டாவது, இதே ட்ரோன் போல பார்க்கும்போது பாயக்தார் கிசிலாமாம்பாங்க, ரெட் ஆப்பிள், சிவப்பு ஆப்பிள் என்று அழைக்கப்படும். அதுவுமே செயற்கை நுண்ணறிவு பெற்ற, நான் சொன்ன ட்ரோனுமே செயற்கை நுண்ணறிவு பெற்றது. இதுவுமே செயற்கை நுண்ணறிவு பெற்ற அந்த விமானத்துக்குள்ளேயே ரேடாரும் இருக்கும். ரேடார் உள்ள ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் பிரம்மாண்டமானது. இதுக்கு பைலட் தேவையில்லாது, அதுவா மேலே போகும், அதுவா இறங்கிக்கும். உள்ள செயற்கை நுண்ணறிவு ரேடார் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். 6000 கிலோ எடை இருக்கும். இந்த ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் 1500 கிலோ வெடி மருந்துகளை, வெடிப்பு பொருட்களை தன்னோடு எடுத்து செல்லும். இன்றைக்கு உலக நம்பர் 1 அப்படின்னு சொல்லி இந்த ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தை சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு குறை, இதனுடைய என்ஜின் உக்ரைன்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் தான் கொடுக்கறதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 5 தயாரித்து பறக்க வைத்து நிரூபித்தும் காட்டிவிட்டார்கள். இப்போ மிகப்பெரிய அளவு அதிக எண்ணிக்கையில் அது தயாரிக்க போகிறாங்க. ஆனால் என்ஜின் உக்ரைன்லேருந்து வந்திருக்கு. அதனால தான் நான் உக்ரைன் நம்பர் 1 ட்ரோன் அப்படின்னு சொல்கிறது. இப்பொழுது அதற்கான என்ஜின் தயாரிக்கும் முயற்சியில் தனியாக அதற்கென்று ஒரு அமைப்பை துருக்கி ஏற்படுத்தியிருக்கு. இந்த ட்ரோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு பிரமிக்கத்தக்க வகையில் துருக்கி போயிட்டு இருக்காங்க. இரண்டாவது, உள்நாட்டு உற்பத்தி. முன்பெல்லாம் பார்த்தா துருக்கி ஐரோப்பிய நாடுகளை, ரஷ்யாவை, அமெரிக்காவை ஆயுதத்துக்கு சார்ந்திருந்தது. இன்னைக்கு அனைத்து ஆயுதங்களையுமே தாங்களே தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்று மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்று போயிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஆயுதம் செய்வதை தாண்டி ஏற்றுமதியில் பெரிய அளவு சாதிக்கிறாங்க. இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 4.2 பில்லியன் அமெரிக்க டாலர் தொகையில தான் நம்ம ஏற்றுமதி பண்றோம் ஒரு வருஷத்துக்கு. அதே சமயத்தில் துருக்கி 10 பில்லியன் டாலர்
ஏற்றுமதி பண்றாங்க. இதில் அதிகமாக ட்ரோன், ரேடார், ராக்கெட் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் போயிட்டு இருக்கு. இந்தியாவை விட 2.5 மடங்கு என்று சொல்லலாம் ஆயுத ஏற்றுமதி பண்ணி மிகப்பெரிய அளவு சாதிக்கிறாங்க. அதை தாண்டி அவர்கள் நாட்டு இராணுவ தேவை, ஆயுத தேவையுமே சந்திக்கிறாங்க. மிகப்பெரிய அளவு துருக்கி இராணுவ ரீதியாக வளர்ந்து போயிட்டு இருக்கு. 2022 45 ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலை துருக்கியில் இருந்துச்சு. இன்னைக்கு 4500 ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலை துருக்கியில் இருக்கு. 1400 விதவிதமான இராணுவ சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை துருக்கி தயாரிக்கிறாங்க. இவ்வளவு ஆயுத வலிமை துருக்கி வச்சிருந்தாலுமே, நேட்டோவில் உறுப்பினராக இருந்தாலுமே, அல்லது இந்த மெக்கா கூட்டணி, இஸ்லாமிய நாடு கூட்டணி இருந்தாலுமே, அந்த துருக்கிக்கு ஆதரவாக அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகள் இருந்துமே இஸ்ரேலிடம் வாலாட்டுவதை துருக்கி விரும்பவில்லை. இன்னைக்கு துருக்கிக்காக சிரியா 2 தினம் முன்னால இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு உள்ளானது. துருக்கி எந்த வாய்ஸ் அவுட்டாலும் அடிக்கவில்லை. நாங்கள் அங்கே போகவே இல்லை, நாங்கள் போகாம தவறா இஸ்ரேல் புரிந்து அடித்து விட்டார்கள் என்ற ரீதியில் துருக்கி நிறுத்திக்கிட்டாங்க. படை அனுப்புகிறோம், இராணுவத்தை அனுப்புகிறோம், இஸ்ரேலோட பிரச்சனை பண்ணுறோம் என்று எதுவுமே பேசவில்லை. ஏன்னா ஈரானுடைய நிலைமையை கண் முன்னால் துருக்கி பார்த்துட்டு இருக்கு. ஈரான் நிலைமையை, காசா நிலைமையை, லெபனான், சிரியா நிலைமையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கனால இன்று வாலாட்ட விரும்பவில்லை. ஏன்னா நான் இப்போ மேலே சொன்ன அனைத்து இராணுவ ஆயுதங்களை விட பல 100 மடங்கு தொழில்நுட்ப உச்சம் இஸ்ரேல். இன்னைக்கு மிகப்பெரிய டெக்னாலஜி சுப்பீரியர் அவங்க, உலகத்திலே அவங்க தான். அதனால இஸ்ரேலிடம் வாலாட்ட விரும்பவில்லை. ஆனால் இப்படி சரண்டர் நிலைமையிலேயே துருக்கி இருக்கவும் விரும்பவில்லை. துருக்கி என்ன விரும்புகிறாங்கன்னா, இஸ்லாமிய நாடுகளில் நம்பர் 1 என்று வர வேண்டும், இஸ்ரேலிடம் தாக்குதல் சண்டை நடத்தி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் தங்களுடைய இராணுவத்தின் ஆயுதத்தின் வலிமையை நாள்தோறும் வளர்த்தி கொண்டே இருக்காங்க. ஆனால் அதே ரீதியில் இஸ்ரேலும் வளர்ந்து போயிட்டே இருக்காங்க. அது எல்லாத்தை விட மிக முக்கியமானது, இஸ்ரேலுடைய உளவுத்துறை மொசாத்தை போன்று உலகத்தில் எங்குமே இல்லாதது. இந்த சிரியா விமானத்தள தாக்குதல் கூட சொற்ப எண்ணிக்கையில் துருக்கி அதிகாரிகள், தளபதிகள் யாருக்குமே தெரியாம சிரியாக்குள்ள வந்து சோதனையிடுறாங்க. அந்த விமானத்தளத்தை அன்றே கண்டுபிடித்த இஸ்ரேல் அன்றே அவர்கள் அந்த பக்கம் போனனையே அடித்து அந்த விமானத்தளத்தை இல்லாம மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாக்குனாங்க. இந்த மொசாத் என்ற வலிமை தான் இஸ்ரேலை இன்று வரை பாதுகாத்து கொண்டு கம்பீரமாக உலக அரங்கில் வெற்றியோடு நிற்க வைக்கிறது. ஆனால் அதை தாண்டி பெரியதொரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று துருக்கி செல்வதால் வருகின்ற காலங்களில், அதாவது ஈரானுடைய போரெல்லாம் முடிஞ்ச பிறகு துருக்கி மீது நிச்சயமாக இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை, தாக்குதல் நடவடிக்கை இருக்கும். நன்றிகள்.